வெல்கம் டு ஜிகே மெஹந்தி ஆர்ட். மறக்காம ஜிகே மெஹந்தி ஆர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா சீல் அண்ட் ஸ்ப்ரே வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் தான் கேட்டிருந்தாங்க. நான் நிறைய பேரும் போய் சொல்ல மாட்டேன், ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்காக. அதில் என்ன தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த கியூரியாசிட்டி வந்து நம்ம இன்னைக்கு வெளிப்படையாக உடைக்க போகிறோம். பட் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் பண்ண போகிறேன். நிறைய பேர் நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. எனக்கு இதில் என்ன தெரியுமோ நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு அடுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணிடுறேன். இதை ஆன் பண்ணி, இது தெரியுதா, இது ஒரு எப்படியும் ஒரு 1 லிட்டர் இல்லாட்டி ஒரு 900-800 ml தண்ணி வந்து இருக்கும். ஒரு கிண்ணத்தில் இவ்வளோ தூரம் தண்ணி. எதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா, இன்னும் தண்ணி வந்து எப்படி சொல்கிறது, பூவெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து மேலே ஏறி வரும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னும் பவர் ஆன் பண்ணல. பவர் ஆன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன் ஆயிடுச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா இப்போ வந்து கொதிக்கணும். கொதிச்சாதான் நமக்கு அந்த இதுவெல்லாம் போட முடியும். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட முடியும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி பூ இருக்கு இல்லைங்களா, இது பேர் வந்து சம்திங் ஏதோ ரோஜா பூ, பன்னீர் ரோஜா, ரைட், பன்னீர் ரோஜா பூ. இந்த பன்னீர் ரோஜா பூ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சோம் நம்ம போடலாம். அப்படி இல்லை எப்படி சொல்கிறது, இப்படி வச்சு கூட நம்ம போடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னன்னா, சக்கரை போட்டுட்டீங்கன்னா, அதனால இப்போ கொதிக்க ஆரம்பிச்சோம். நான் வந்து சக்கரை ஆட் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சக்கரை போட்டாதான் அது வந்து சக்கரை தண்ணி நிறைய வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சக்கரை வந்து அதில் ஆட் பண்ணிடுவீங்க. சக்கரை அதில் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டெயினை வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால சக்கரையை வந்து அளவாக ஆட் பண்ணுங்க. அளவுக்கு சூடு வந்துருச்சு இல்லையா. ஸோ இதில் எவ்வளோ சக்கரை போடுறேன்னா, ஒரு 3-4 ஸ்பூன் சக்கரை வந்து ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப லிக்விடாக வந்து ரொம்ப பிசுனா இருக்கக்கூடாது. அதனால ஓரளவுக்கு ஒரு 5 ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிட்டு இதை வந்து இது பண்ணுறோம். நல்லா கொதிக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ளார்ஸை வந்து இந்த மாதிரி இதில் போட போடணும். ஏன்னா அந்த கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து போடுறோம். கொஞ்சமாக போடாதீங்க. என்கிட்ட ஒரு கவர் ஃபுல்லாக இல்லை, ஒரு கவரில் இவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கவர் ஃபுல்லாக போட்டால் தான் கொஞ்சமாவது அந்த ரோஸ் கலர் வந்து வரும். ஓகே. ஸோ நான் ஏன் தண்ணி கம்மியாக போட்டேன்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து என்னன்னா, சீல் அண்ட் ஸ்ப்ரே வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த ரோஸ் பூ தான் போடணுமா, இந்த ரோஸ் தான் போடணுமா, அந்த ரோஸ் தான் போடணுமா, இதுதான் போடணுமா, அதுதான் போடணுமான்னா கிடையாது. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை போட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளார்ஸ் தான் போடணும். ஓகே. இந்த லாவெண்டர் பூ போடலாம், அதுக்கப்புறம் எல்லோ ரோஸ் போடலாம், அதுக்கப்புறம் ரெட் ரோஸ் போடலாம், அந்த மாதிரி கூட போடலாம். இது என்னன்னா ஸ்மெல் நமக்கு நல்லா இருக்கும். அதனால நான் வந்து இதை போடுறேன். எனக்கு தெரிஞ்சு போடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது 2 ஆட் பண்ணலாம். உங்ககிட்ட லெமன் இருந்துச்சுன்னா நீங்கள் லெமன் வந்து ஆட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா லெமன் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால டைரெக்டாக போயிட்டு அது இது ஆகும், அலர்ஜி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் லெமன் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இதை அப்படி எடுத்து ஒரு பேஷன் மாதிரி இருக்க பாத்திரத்தில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். உங்களுக்கே அந்த லைட்டான ரோஸ் பிக்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ரோஸ் பிக்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கூட தெரியாதுன்னு நினச்சேன், பட் தெரியுது. நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆறுனதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி
ஓகே, இப்போதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா ஒன்றும் இல்லை, யூக்கலிப்டஸ் ஆயில் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 கப் ஆஃப், அதாவது 2 மூடி அளவுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் அவ்வளோதான், சீலன் ஸ்ப்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காம ஜிகே மெஹந்தி ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வ்ளாக்ஸும் சரி, லேர்னிங் வீடியோஸும் சரி நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.